Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் கிளாஸ் யூசேஜ் ஆஃப் அன்லெஸ். ஸோ அன்லெஸ்ஸை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க ரெண்டு சென்டென்ஸை சிங்கிள் சென்டென்ஸாக ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த 2 mark questions for 11th and 12th students. It is a useful video for you. Watch this video till the end. பிஃபோர் இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் hit a like button and share with your friends. Let's get started. Combine the following two sentences using unless. ரெண்டு சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. அன்லெஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மேக் பண்ண போகிறோம் அப்படின்றதே சொல்லலாம். ஸோ அன்லெஸ் அப்படின்றதே ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அன்லெஸ்ஸை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை எப்படி ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த 2 mark questions for 11th and 12th students. Okay, first one, you go for a walk regularly, you can reduce your weight. இந்த சென்டென்ஸில் என்ன, நீ தினமும் வாக் பண்ணுற, you can reduce your weight, உன்னுடைய வெயிட்டும் குறையும், ரெடியூஸ் ஆகும். இப்போ ரெண்டு சென்டென்ஸாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக மேக் பண்ண போகிறோம். இப்போ இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோடைய ஃபார்மேஷனில் எழுத போகிறோம். இப்போ சப்பார்டினேட் கிளாஸ் அண்டு மெயின் கிளாஸோடைய ஃபார்மில் எழுத போகிறோம். ஓகே, லெட்ஸ் see. ஸோ unless next subject, unless you go for a walk regularly. Unless you go for a walk regularly அப்படின்னா என்ன, இல்லை எனில், அன்லெஸ்னா என்ன மீனிங், இல்லை எனில், அப்படி இல்லை எனில், அப்போ ரெகுலராக வாக் போகலைன்னா அப்போ ரிசல்ட் வரும்ல, ரெகுலராக வாக் பண்ணலன்னா. யூ cannot reduce your weight. Unless you go for a walk regularly. ஸோ நீ தினமும் வாக் பண்ணலைனா you cannot reduce your weight, உன்னுடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ cannot அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே unless அப்படின்றத யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் நெக்ஸ்ட் இருக்க மெயின் கிளாஸில் தான் நெகட்டிவாக ஆட் பண்ணணும். ஏன்னா அன்லெஸ்ஸே ஒரு நெகட்டிவ், அதனால் cannot அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம், அங்கே நெகட்டிவாக ஆட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் ஈட் வெல், யூ வில் ஸ்டே ஹெல்த்தி அப்படின்றோம். ஸோ நீ அவசியம் நல்லா சாப்பிட்ணும், யூ வில் ஸ்டே ஹெல்த்தி, ஹெல்த்தியாக இருக்க முடியும். இரண்டு சென்டென்ஸாக இருக்குது, நம்ம இது சிங்கிள் சென்டென்ஸாக மேக் பண்ண போகிறோம். அதே சேம் அன்லெஸ்ஸை யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். அன்லெஸ் நெக்ஸ்ட் என்ன, சப்ஜெக்ட், அன்லெஸ் யூ. நெக்ஸ்ட் இது ஷுட் அப்படின்றத இங்கே எழுதக்கூடாது. எப்போ நம்ம அன்லெஸ்ஸை யூஸ் பண்ணுறோமோ அப்போ ஷுட், மஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அன்லெஸ் யூ ஈட் வெல் அப்படின்னா என்ன, அப்படி இல்லையெனில்,
அப்படி நீ நல்லா சாப்பிடல, ஸோ விட்டமின் ஃபுட்டாக நீ சாப்பிடல, அன்லெஸ் யூ ஈட் வெல். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? யூ வில் நாட் ஆர் won't ஸ்டே ஹெல்த்தி. ஹெல்த்தியாக இருக்க முடியாது. Unless you eat well, you will not stay healthy. Okay? Did you understand? 3, 4, 5 உடைய questions இருக்கு. Let's discuss the answer. Third one, work hard, you will pass. Using unless. Unless imperative sentence, அப்போ subject you. Unless you work hard, ஹார்ட் ஒர்க் பண்ணலைனா, அப்படி இல்லையனா அப்படின்றது தான் அன்லெஸ். அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட். இப்போ ரிசல்ட் என்னவா இருக்கும்? யூ வில் நாட் பாஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா பாஸ் ஆக முடியாது. ஃபோர்த் ஒன், தே மஸ்ட் கம் ஹியர்லி, தே வில் மிஸ் த கிளாஸ். இது நம்ம ப்ரீவியஸ் சென்டென்ஸ்லையும் பார்த்துருப்போம், ஷுட்டு பார்த்துருப்போம், அதே மாதிரி இங்கே மஸ்ட். ஸோ மஸ்ட் அப்படின்ற கம்பல்சரி இந்த மாடல் ஆக்சிலரியும் யூஸ் பண்ணக்கூடாது அன்லெஸ் வரும்போது. அப்போ ஆன்சர் எப்படி பண்ணலாம்? அன்லெஸ் தே கம் இயர்லி அப்படின்னா என்ன? அவங்க இயர்லியராக வரலையனா, சீக்கிரமாக வரலையனா என்ன ஆகும்? தே வில் மிஸ் த கிளாஸ். அவங்க கிளாஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சென்டென்ஸுடைய மீனிங்கை மாற்றக்கூடாது. தே வில் மிஸ் த கிளாஸ் unless they come early, they will miss the class. Okay, next, fifth one, you must agree to this, you will not lose அப்படின்றாங்க. ஸோ இங்கே நமக்கு மாடல் ஆக்சிலரியான மஸ்ட்ன்றது இருக்குது. இதை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அன்லெஸ்ஸை யூஸ் பண்ணும்போது. அப்போ ஆன்சர் எப்படி பண்ணுவோம்? அன்லெஸ் யூ agree to this, நீ இதை ஒத்துக்கலனா, அக்செப்ட் பண்ணலனா, அக்ரி பண்ணலனா, you will lose, லாஸ் உனக்கு தான். unless you agree to this, you will lose. Okay, if you like this video, hit a like button and share and subscribe this channel. Meet you again.